இந்தியாவின் ஆன்மீக தலைநகரா அறியப்படும் வாரணாசியில 3வது முறையா பிரதமர் மோடி போட்டியிடுவாருன்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில மே 14ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்களோட சேர்ந்து வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி. பிரதமர் மோடி போட்டியிடுறதால வாரணாசி தொகுதி இப்ப உலக அளவுல கவனம் பெற்றிருக்கு. வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் மோடி தாக்கல் செஞ்ச பிரமாண பத்திரத்துல தன்னிடம் சொந்தமா வீடு, நிலம், கார் ஏதும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பிரதமர் மோடிக்கு ஹேட்ரிக் வெற்றியை தருமா வாரணாசி? பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் வாரணாசி தொகுதிக்கு ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்த நிலையில வாரணாசி தொகுதியில மே 14ஆம் தேதி பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோட பேரணியா சென்று வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி. இந்த பேரணியில உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 12 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றாங்க. மேலும் ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் நட்டா, பாமக தலைவர் அன்புமணி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் பேரணியில பங்கேற்றாங்க. வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் மோடி தாக்கல் செஞ்ச பிரமாண பத்திரத்துல தன்னிடம் நிலம், கார், வீடுன்னு எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மேலும் தனக்கு 3.02 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்கள் இருக்கிறதாவும் பிரமாண பத்திரத்துல தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி. பிரதமரின் வரிக்கு உட்பட்ட வருமானம் 2018-19 நிதியாண்டுல 11 லட்சமாய் இருந்த நிலையில 2022-23ல 23.5 லட்சம்னு 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு 2019ஆம் ஆண்டை விட சுமார் 50 லட்சம் ரூபாய் உயர்ந்திருக்கு. 3வது முறையா பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில களம் காணும் நிலையில மோடியை எதிர்த்து இதுவரை 42 பேர் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. குறிப்பா வாரணாசியில உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவரான அஜய் ராய களமிறக்கி இருக்கு காங்கிரஸ் கட்சி. பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசியில அஜய் ராய் போட்டியிடுறது இது 3வது முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாஜகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கின அஜய் ராய் உத்தரப்பிரதேசத்தின் கோலஸ்லா சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பா 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி வாரணாசியில அத்தர் ஜமால் லாரிய களமிறக்கி இருக்கு. வாரணாசியில கணிசமான அளவுல தமிழர்களின் வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.